மனுஷருடைய ஐஸ்வர்யம். மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவன் பிராணனை மீட்கும். தரித்திரனோ மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். இந்த பிரபஞ்சத்து ஜனங்கள் உலக பிரகாரமான ஐஸ்வர்யத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். மனுஷருடைய ஐஸ்வர்யம் அவனுடைய பிராணனை மீட்கும் என்று சொல்லுகிறார்கள். ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது என்பது பொதுவான கருத்து. மனுஷனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு மேன்மையை கொடுத்தாலும் சில சமயங்களில் அதுவே அவனுக்கு ஆபத்தாகவும் மாறிவிடும். ஒருவரிடத்தில் திரளான ஐஸ்வர்யம் இருக்கும்போது ஜனங்கள் அந்த ஐஸ்வர்யவானுக்கு மதிப்பு கொடுப்பார்கள், மரியாதை காண்பிப்பார்கள். எல்லோரும் நல்ல உள்ளத்தோடு ஐஸ்வர்யவானுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. ஒரு சிலர் ஐஸ்வர்யவானை பார்த்து பொறாமைப்படுவார்கள். ஐஸ்வர்யவானுடைய ஜீவியத்திற்கே கண்ணி வைப்பார்கள். தன்னுடைய ஐஸ்வர்யம் தனக்கு உதவியாய் இருக்கும் என்று ஐஸ்வர்யவான் நினைப்பான். பொறாமைக்காரருடைய தீய செயல்களினால் ஐஸ்வர்யவானுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு ஆபத்தாக மாறிவிடும். தன்னுடைய ஐஸ்வர்யத்தை கொடுத்து தன் ஜீவனை மீட்டுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். இதனால் ஐஸ்வர்யவான்களில் அநேகர் தங்களிடத்தில் ஐஸ்வர்யம் மிகுதியாக இருந்தாலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தி காண்பிக்காமல் மறைத்து வைத்திருப்பார்கள். மனுஷனுக்கு பிராண ஆபத்து வரும்போது அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுடைய பிராணனை மீட்கிறது. இந்த பிரபஞ்சத்தில் அநேகர் தரித்திரராய் இருக்கிறார்கள். தரித்திரருக்கு சிநேகிதர் அதிகம் பேராய் இருக்க மாட்டார்கள். தரித்திரரை கண்டுகொள்ள மாட்டார்கள். தரித்திரருக்கு சமுதாயத்திலே மதிப்பும் மரியாதையும் கொடுக்க மாட்டார்கள். தரித்திரருக்கு புத்தி சொன்னால் அதற்கும் அவர்கள் செவி கொடுக்க மாட்டார்கள். தங்களிடத்தில் இழப்பதற்கும் நஷ்டமடைவதற்கும் ஒன்றுமில்லை என்று நினைத்து இருமாப்பாய் இருப்பார்கள். தரித்திரன் மிரட்டுதலை கேளாதிருக்கிறான். புத்திமதிகளுக்கு செவி கொடாதிருக்கிறான். நாம் ஆணவமாகவும் ஜீவிக்க கூடாது, பயத்தோடும் ஜீவிக்க கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் ஐஸ்வர்யம் இருந்தாலும் அதை நினைத்து பெருமைப்படக்கூடாது. நாம் தரித்திரராய் இருந்தாலும் அதை நினைத்து மனம் சோர்ந்து விடவும் கூடாது.